வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை இல்லிஸ் நகர் ஜெபஸ்தியார் ஆலயத்தில் மதுரை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் இல்ல திருமண விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்தார். எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக மத்திய அரசு மேலே பழிய சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இல்லை தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேலே குற்றம் சொல்லி அதிலிருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம். அந்த வகையில் இன்னைக்கு கல்விக்கு மட்டுமில்லை, இன்னைக்கு விவசாயம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்குறேன். எதுக்கெடுத்தால் ஆண்டும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறார் முதல்வர். நான் போயிட்டு வந்தேன், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகையெல்லாம். இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல. எப்போ பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு? அப்போ தமிழக அரசின் நிதி எங்கே போகுது? இன்றைக்கி கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் வருமானம், லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசியும் உயர்வு, அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்றைக்கி மிகப்பெரிய விலைவாசி உயர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம், முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய்கிட்டே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞராக இருக்கார். என்ன சாதிக்க போகிறார், என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் நாளுக்கு நாலு ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போ தான் அரசியலில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்றில் எத்தனையோ வருஷமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையாக இப்போ வருது. இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது. மதத்தை பிரித்து, ஜாதியை பிரித்து அரசியல் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலையோ இஸ்லாமியர்கள் மத்தியிலையோ எந்த பிரிவினும் இல்லை. எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தால் இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி உள்ளது. பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவிகள் படிக்கின்றனர். கருமந்துறை, ஆத்தூர், வாடப்பாடி உள்ளிட்ட மலைவாழ் மக்களின் குழந்தைகள் தங்கி படிக்கின்றனர். சேலம் தும்பல் நுயமலையைச் சேர்ந்த இளையகண்ணு வயது 37 தற்காலிக ஆசிரியராக பணியாற்றுகிறார். இளையகண்ணு பல ஆண்டுகளாக மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பாலியல் அத்துமீறல் குறித்து இவர் மீது பலமுறை பழங்குடியின நலத்துறைக்கு புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி சேலம் குழந்தைகள் நல அலுவலர்கள் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினர். மாணவியரிடம் பாலியல் சீண்டல் ஏதாவது இருந்தால் எங்களிடம் தெரிவிக்கலாம், உங்களது பெயர் வெளியில் வராமல் பாதுகாப்போம் என உறுதி கூறினர். அதைத் தொடர்ந்து +2 மாணவிகள் ஆசிரியர் இளைய கண்ணனின் பாலியல் சீண்டல் குறித்து புகார் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆசிரியர் இளையகண்ணு மீது பள்ளி மாணவி சேலம் கொண்டலாம்பட்டி மகளிர் போலீசில் பாலியல் சீண்டல் செய்ததாக புகார் கூறினார். சேலம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உமா தலைமையில் போலீசார் ஏகலைவா பள்ளியில் விசாரணை நடத்தினர். மேலும் சில மாணவிகள் அவர் மீது பாலியல் சீண்டல் குறித்து புகார் கூறினர். போலீசார் இளையகண்ணு மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனை அறிந்த இளையகண்ணு எஸ்கேப் ஆனார். செல்போன் சிக்னலை வைத்து சென்னையில் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடியில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் திருவேட்டுடைய ஐயனார் கோயில் உள்ளது. இந்த கோயில் நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோயில். காட்டுப்பரமக்குடி கிராமத்தின் பூர்வீக கோயிலாகும். நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பெயரில் கோயிலை அறங்காவலர் பாக்யராஜ் ஆக்கிரமிப்பு செய்து அவருக்கு சொந்தமான கோயிலாக மாற்ற முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. காட்டுப்பரமக்குடி கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் கோயிலின் முன்பு நடிகர் வடிவேலுக்கு எதிராக கோஷமிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கோயிலுக்கு புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் பொறுப்புகள் நியமனம் செய்து தீர்மானம் நிறைவேற்றினர். தீர்மானத்தை அறநிலைத்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. பூர்வீக பாத்தியமான இந்த திருவெட்டுடைய ஐயனார் கோயிலை
நடிகர் வடிவேலுக்கும் வந்து இது குலசாமி கோயில். இந்த கோயிலை வந்து இப்போ வந்து பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தருக்கு கொடுக்குறதாக இப்போ கேள்விப்பட்டோம், ஊர்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். இதை வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுறது வந்து நடிகர் வடிவேலு. அவர் வந்து இந்த கிராமத்தை வந்து கலக்காமல் கொள்ளாமல் அவர் செய்கிறது வந்து இது வந்து முறையான செயல் இல்லை. அதனால மொத்த கிராமமும் சேர்ந்து இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். திருவட்டவுடைய ஐயனார் திருக்கோவிலில் 1995ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றது. இந்த கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டாலும் காட்டுமொழிய அனைத்து சமுதாய மக்களாலும் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த கோவிலானது குலதெய்வ கோயிலாக கொண்டு செயல்படும் நடிகர் வடிவேல் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் பரம்பரை அறங்காவலராக திரு RCS பாக்கியராஜா என்பவர் கோவிலை கைப்பற்ற முயல்வதாக கிராம பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதனுடைய ஆலோசனையின் பேரில் கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த கோவிலானது மீண்டும் கிராம பொதுமக்களுக்கு சொந்தம் என உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த கோவிலுக்கு புதிதாக தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கோவில் கிராம பொதுமக்களுக்கு மட்டுமே சொந்தம் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கோவில் தனிநபர் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த கோவில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் காட்டுமொழி கிராம பொதுமக்களுக்கு மட்டுமே சொந்தம். மதுரை நெல்பேட்டை SDBI கட்சி அலுவலகத்தில் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த பிரச்சனையை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றிய அந்த காவல் ஆய்வாளர் மதுரை வீரன், RDO கண்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர், அதுபோல மாவட்டத்தினுடைய மதுரையினுடைய காவல் ஆணையாளர் மீது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் இன்னும் வரைக்கும் வந்து மத விரோதத்தை பரப்பிய மக்களுக்கிடையே, மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை கிளப்பிய ராஜா ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்விகளை நம்ம முன்வைக்கிறோம். இந்த பிரச்சனையை வந்து கையாளாக, அதாவது மொத்தமும் ஃபெயிலியர். இந்த விஷயத்துல அரசினுடைய நிர்வாகம், தமிழ்நாட்டு அரசுடைய நிர்வாகம் இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் ஃபெயிலியர். தங்களுடைய அந்த குறையை மறைப்பதற்கு அவங்க அங்கிருந்து பிரச்சனை தொடங்குறாங்க. நான் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கணும்ல? அதாவது எங்களுக்கு வந்து ஆடு பள்ளியிடத்துல எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒன்று தேவஸ்தான தரப்புல புகார் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தரப்பிலிருந்து புகார் வந்ததா? ஒரு புகாரும் இல்லாம காலையில 3:30 மணிக்கு அமைதியா இருக்கிறதுல போய் நீங்க ஏன் வந்து அவங்கள வந்து கைது செய்யணும்? எதற்கு நீங்கள் தடுக்கணும்? அப்ப இந்த தடுத்து விட்டு இன்றைக்கு வந்து அதற்கு காரணமாக நாமளும் ஒருத்தர் மாறிட்டோம்னு சொன்ன உடனே அந்த பழியை இன்னைக்கு அதிமுகவின் மீது தூக்கி போடுறாங்க. அதே போல வந்து அங்க அந்த சொந்த சமூகமான முஸ்லீம் சமூகத்தின் மீது போட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து இந்த அளவிற்கு கையாளாகாத நிலையில இன்றைக்கு சிக்கலாக மாற்றியதுல மாவட்ட நிர்வாகத்திலே பங்கு இருக்கு. அதனால தான் நான் பெயர் குறிப்பிட்டு சொல்கிறேன், இந்த அதிகாரிகள் மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது.